ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். வழக்கம் போல 2 வேத வசனங்களை வாசித்து நாம் செய்திக்குள்ளாக போகலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிறதான அத்தனை சத்தியங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். நீங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்கிற பாடங்கள் உங்களை பூர்வ பாதையில் தான் நடத்தி செல்லுகிறதா, நடத்தி செல்லுமா என்பதை ஆராய்ந்து பார்த்து பூர்வ பாதையில் நடப்பதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், கடமைப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நம்முடைய யெஷுவா பைபிள் தமிழ் வேதாகம பாடசாலையினுடைய சிஸ்டமேட்டிக் தியாலஜி, அதுல விசேஷமாக இந்த வேதாகம மானிடவியல் வகுப்புல நிறைய வகுப்புகள் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். அதே போல நிறைய வகுப்புகள் நிறைய குழப்பங்களையும் உங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். ஸோ வகுப்புகளை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு அன்பான ஒரு கட்டளையை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், அத்தனை வீடியோக்களையும் மறுபடியுமாக பாருங்க, அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில ட்ரிபிள் கான்ஃபிக்யூசன்ஸ் என்கிறதான ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்த்து வருகிறோம். ட்ரிபிள் கான்ஃபியூசன்ஸ், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது ஒரு பாவ இச்சை என்பதாக தொடர் வகுப்புகளில் பார்த்து வந்தோம். எவ்விதமாக ஒரு மனிதனை பாதிக்கிறது, எவ்விதமாக இதை புரிந்து கொள்வது, எவ்விதமாக மேற்கொள்வது என்பதெல்லாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டீர்கள். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பல காரியங்களை உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டு வருகிறார். அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மாம்சம், அதோடு ஆவி, மாம்சத்திற்கும் ஆவிக்குமான அந்த வித்தியாசங்கள் அவைகளெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு நாம் எடுத்துக்கொண்ட அடிப்படை வேதவசனங்கள் ஆதியாகமம் 3:6, 1 யோவான் 2:16, மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் என்கிறதான இந்த தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறதான காரியங்களில இன்றைக்கு மறுபடியுமாக மாம்சத்தின் இச்சை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். மாம்சத்தின்படி வாழ்தல் என்றால் என்ன, ஆவின்படி வாழ்தல் என்றால் என்ன என்பதை நாம் தொடர் வகுப்பில் பார்த்து வந்தோம். மாம்சத்தின்படி வாழ்தல் என்பது நுகர்பவர், விற்பவர், கன்சியூமர், ட்ரேடர் அப்படின்னு பார்த்தோம். ஆவின்படி வாழ்தல் கிவர், ரிசீவர், கொடுப்பவர், பெறுபவர் என்று பார்த்தோம். மாம்சத்தின்படி வாழ்தல் என்பது அது நுகர்வோர் கலாச்சாரம். அதே போல மாம்சத்தின் இச்சை, அதீத ஆசை என்பதை பார்த்தோம். அதுல உடையை குறித்து பார்க்கும் பொழுது அது ஒரு ஆடம்பரம். அதே போல ஷாப்பிங் மானியா என்கிறதான காரியங்களை பார்த்தோம். அதே போல சென்சுவல் பிளஷர்ஸ்ல மசாஜ், எல்ஜிபிடிக்யூ, பாலியல் வேட்கை என்ற 3 தலைப்புகளை பார்த்தோம். அதுல இந்த 2வது தலைப்பை நான் இந்த முறை நடத்துவதாக சொல்லியிருந்தேன். எனவே இந்த வகுப்பில இதை குறித்து நான் நடத்த போகிறேன். அடுத்தது அந்த 3வது தலைப்பு பாலியல் வேட்கை. அதுல லிவிங் டுகெதர், பலதாரமனம், பலரோடு பாலியல் தொடர்பு, புலன் இன்ப கருவிகள், இதை குறித்து பார்த்தோம். அதே போல திருமண உடன்படிக்கை என்ன, அது ஒரு கிஃப்ட். ஸோ யார் கிஃப்ட், என்ன கிஃப்ட்ன்றதெல்லாம் பார்த்தோம். த பர்பஸ் ஆஃப் மேரேஜ் என்ன என்பதற்கான அந்த பர்பஸ் என்கிறதான எழுத்தில் இருக்கிறதான அந்த காரியங்களை எல்லாம் கற்றுக்கொண்டீர்கள். அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நுகர்பவர், கன்சியூமர் மைண்ட் செட்ல இருக்கிறதான இந்த உலகத்துல, இந்த சென்சுவல் பிளஷர்ல, புலன் இன்பங்கள்ல இந்த எல்ஜிபிடிக்யூ என்கிறதான காரியத்தை நான் பார்க்க போகிறோம். போன முறை சும்மா சோதம் குமார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அது புரிந்திருக்கும். ஆராய்ச்சி செய்வதற்காக, தெரிந்து கொள்வதற்காக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏன்னா சோதம் குமார் அப்படின்னும் போது அது ஆகார திரட்சி இல்லையா, ஆகார திரட்சி. அதே போல எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய அந்த திறமை இருந்தபடினாலே கடவுள் பயம் அற்று போய் அவர்கள் இஷ்டப்படி வாழ்ந்து பாவ வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் படித்திருப்பீர்கள். அவர்கள் மீது விதமாக தெய்வ கோபம் வந்தது. அதே போல இந்த எல்ஜிபிடிக்யூ இன்றைக்கு உலகம் எங்கும் அதிகமாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. பலர் எல்ஜிபிடிக்யூவில் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அதிக பணம் இருக்கிறது, ஆகார திரட்சி இருக்கிறது, நிர்விசாரம் இருக்கிறது. எனவே ஜனங்கள் தேவனை விட்டு இஷ்டப்படி வாழ்வதற்கான ஒரு அமைப்பை அவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒன்றுதான் இந்த எல்ஜிபிடிக்யூ என்கிறதான அமைப்பு. அதை குறித்ததான சிறிய விளக்கங்களை நாம் பார்த்துவிட்டு நம்முடைய வழக்கப்படி நம்முடைய ஆந்திரபாலஜிக்குள்ள போகலாம். எல்ஜிபிடிக்யூ பிளஸ் என்பதாக இப்பொழுது இது அறியப்படுகிறது. இன்னுமே இது நிறைய சேர்த்துட்டாங்க. எல்ஜிபிடிக்யூ, ஏஐ அப்படிலாம் நிறைய வந்துருச்சு. பட் எல்ஜிபிடிக்யூ பிளஸ் என்பதுதான் இதனுடைய அடிப்படையான காரியங்கள். இது என்ன அப்படின்னா, இவங்க ஒரு கொடியை வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு 8 நிறங்கள் இருக்கிறது.
சில இடங்களில் 6 நிறங்கள் வச்சிருக்கிறாங்க. இது வானவில் அல்ல. வானவில்னா 7 நிறங்கள் இருக்கும். 8 நிறம் இல்லைன்னா 6 நிறம் இதுதான் வச்சிருப்பாங்க. 7 நிறங்கள் இவங்களுக்கு கிடையாது. சரியா? ஸோ LGBTQ அப்படின்னும் பொழுது லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், குயர் அல்லது கொஸ்டினிங் என்கிறதான அந்த 5 காரியங்கள். இப்போ இதெல்லாம் ரொம்ப வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாவற்றையும் கேட்டு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. உலக அறிவு உங்களுக்கு உண்டு. ஏற்கனவே நான் சொல்கிறபடி நம்முடைய வகுப்பில் பங்கு பெறுகிறவர்கள் அறிவாளிகள். அப்படி அறிவாளிகளை தவிர வேறு யாரும் இங்கே இருக்க முடியாது. அவங்களே வெளியே போயிடுவாங்க இல்லையா? நமக்கு தெரியும். ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான வகுப்பு. இது சாதாரணமான பிரசங்கம் அல்ல. எனவே இது கொஞ்சம் கடினமாக இருக்கும். கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலன்னா, கவனமாக கேட்கலன்னா இந்த வகுப்பு ஒன்றுமே புரியாது. ஸோ கற்றுக்கொள்வர்கள் மாத்திரம் இருந்தால் போதுமானது என்று நான் எப்பொழுதுமே நினைப்பேன். கூட்டம் சேர்ப்பது நம்முடைய வேலை அல்ல. ஸோ நீங்கள் அறிவாளிகள், அதனால என்னன்னு உங்களுக்கு தெரியும். சும்மா ஓரல் அப்படி நான் சொல்லிட்டு போயிடுறேன். லெஸ்பியன் அப்படின்னும் பொழுது பெண்ணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு பாலியல் தொடர்பு, கே என்னும் போது ஆணுக்கும் ஆணுக்குமான பாலியல் தொடர்பு, பைசெக்சுவல் என்னும் போது ஒரு மனுஷனோடு ஆணும் பெண்ணும் சேர்ந்து, அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லுவாங்க. 2க்கும் மேற்பட்ட நபர்களோடு பாலியல் தொடர்பு. டிரான்ஸ்ஜெண்டர் என்பது நம்ம ஊர்ல என்ன சொல்றோன்னா அலிகள் அப்படின்னு சொல்றோம். ஆணாக இருந்து பெண்ணாக தன்னை பாவித்துக் கொள்வது, பெண்ணாக இருந்து தன்னை ஆணாக பாவித்துக் கொள்வது. அப்புறம் அந்த கியூர் அல்லனா கொஸ்டினிங் அப்படின்றது என்னன்னா, தாங்கள் யார் என்று டிசைட் பண்றது இல்லை. நான் ஆனா பெண்ணா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டியது. சமயத்துக்கு ஆணா இருக்குது, சமயத்துக்கு பெண்ணா இருக்குது. இப்படி போன்ற தங்களுடைய பாலினத்தை வரையறுக்காதவர்களுடைய அந்த நிலைப்பாடு அதுக்குள்ள நிறைய இருக்கு. பிளஸ் போது நூற்றுக்கணக்கான பிரிவுகள் இதுல இருக்கிறது. அத்தனையும் சொல்லி அதை நம்ம விவரிப்பதற்கு இது நேரம் அல்ல, இது காலமும் அல்ல. ஓவராலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஓவராலா இந்த 5 காரியங்கள் புரிஞ்சிருக்கும். ஓகே, இது என்ன அப்படின்னா மாம்சத்தின் இச்சை. இது ஒரு பாலியல் இச்சை. இந்த LGBTQ என்பது ஒரு நார்மலான விஷயம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. சிலர் ஆணா மாறிடுறாங்க, சிலர் பெண்ணா மாறிடுறாங்க. இதெல்லாம் தவறு இல்லை அப்படின்னு நிறைய காரியங்களை சோசியல் மீடியால, அதே போல யூடியூப்ல இதற்கென்ற அமைப்புகள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிற காலத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா இது முழுக்க முழுக்க மாம்சத்தின் இச்சை, பாலியல் இச்சை. இந்த வகுப்பின் முடிவில் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம உலகத்தானை போல பேசுவதில்லை. அவர்கள் சொல்லுகிற டேட்டாஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நாம் எப்பொழுதுமே வேதத்தின் அடிப்படையில தான் பேசுகிறோம். வேதத்தின் அடிப்படையிலிருந்து உலகத்தை நாம் பார்க்கிறோம். உலகத்திலிருந்து வேதத்தை பார்க்கவில்லை, வேதத்திலிருந்து தான் உலகத்தை பார்க்கிறோம். நமக்கு ஒரு கண்ணாடி இருக்கிறது. அந்த கண்ணாடி வேத வசனம். இந்த வசனத்தை மாட்டிக்கொண்டுதான் நம்ம உலகத்தை பார்க்கிறோமே தவிர உலகத்திலிருந்து வேதத்தை பார்ப்பதில்லை. எனக்கு 2 பார்வை இருக்கு. கவனமா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நாம் எப்படி இந்த உலகத்தை பார்க்கிறோம் அல்லது வேதத்தை நாம் பார்க்கிறோம்? வேதாகமத்திலிருந்து உலகத்தை பார்க்கிறோமா, உலகத்திலிருந்து வேதத்தை பார்க்கிறோமா? இன்றைக்கு நிறைய ஊழியங்கள் இருக்குது. அவைகள் எல்லாம் உலகத்தில் நடப்பவைகளை வைத்து பைபிள்ல அவங்க சுட்டி காட்டி அதற்கு ஆதார புஸ்தகமாக பயன்படுத்துகிறார்கள். உலகத்துல என்ன நடந்தாலும் பாத்தீங்களா, அதெல்லாம் பைபிள்ல இருக்குன்னு பைபிளுக்குள்ள வருவாங்க. நாம என்ன நினைக்கிறோம்னா பைபிள் வழியா தான் உலகத்தை பார்க்கணும். இது ஒரு கண்ணாடி. உலகத்தில் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் வேதத்தின் வழியாகத்தான் அதை நாம் அணுக வேண்டும் என்கிறதான அடிப்படை அந்த அறிவு நமக்கு இருந்தால் அது பிரயோஜனமாக இருக்கும். எனவே அடுத்த ஸ்கிரீன்ல உங்களுக்காக போடுறேன். அப்ப இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிடும். 2 கேள்வி உங்களுக்காக இங்க கேட்டிருக்கேன். அன்னகர்கள் யார்? யூனுக் அப்படின்னு ஆங்கில வேதாகமத்துல இருக்கும். அப்புறம் திருநங்கைகள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் யார்? 2 முக்கியமான கேள்வி. எப்பொழுதுமே வேதத்திலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்க வேண்டும். எதை தெரிந்து கொள்ள வேண்டாலும், இந்த உலகத்துல என்ன வேணா இருக்கட்டும், டெக்னாலஜி எவ்வளவு வேணா வளர்ந்துருக்கட்டும், வேதம் என்பது அதற்கு மேல. அது மேனுவல் ஆஃப் தி யூனிவர்ஸ். அப்படின்னா ஒரு பொருளை பார்க்கணும்னா கண்ணாடி தேவை. கண்ணாடி இல்லாம பார்க்க முடியாது. அதாவது ஒன்றை உற்று பார்க்க வேண்டும் என்றால் ஒரு என்ன வேணும்? டெலஸ்கோப் வேணும், இல்லைன்னா ஒரு மைக்ரோஸ்கோப் வேணும். அதே போல வேதம் தான் நம்முடைய டெலஸ்கோப், வேதம் தான் நம்முடைய மைக்ரோஸ்கோப். ஸோ இதுல இருந்து நாம் பார்க்க போகிறோம். அன்னகர்கள் யார், திருநங்கைகள் யார் அப்படின்னு 2 கேள்வி கேட்டிருக்கேன். அப்போ உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஒரு 2 ஒன்று தாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுவீங்க இல்லையா? நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவீங்க. ஏன்னா உலகத்துல நமக்கு வந்ததன் இன்புட் இருக்குல்ல, அந்த இன்புட்டை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது 2 பேரும் ஒன்று தான். அன்னகர்கள் தான் திருநங்கைகள், திருநங்கைகள் தான் அன்னகர்கள் அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு பொதுவான நிலைப்பாடு இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களில் இருக்கிறது. ஏனென்றால் நிறைய இன்னைக்கு திருநங்கைகள் என்று சொல்லுகிறவர்களும் ஊழியக்காரர்களாக வந்திருக்கிறார்கள். அதனால அன்னகர்கள் தான் திருநங்கை என்று வேதவசனத்தை வைத்து சொல்லுகிறதான ஆட்களை பார்க்கணும். ஏற்கனவே முன்னாலே சொல்லிட்டேன், வெளியே இருந்து உள்ள வரக்கூடாது, உள்ள இருந்தா வெளியே பார்க்கணும். ஸோ திருநங்கைன்னா பைபிள் அன்னகர் இருக்காங்க, அவங்க தான் திருநங்கை அப்படின்னு சொல்றதை விட
பைபிள் அன்னகர்னா என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுட்டா அப்ப திருநங்கை யாருன்னு தெரிஞ்சிடும். ஓகே, மறுபடியும் திருநங்கைன்னு ஒண்ணு வெளியே இருக்கு, அப்போ அது பைபிள் இருக்க அன்னகர் தாங்க அப்படின்னு சொல்றது ஒரு விதம். இன்னொன்னு, பைபிள்ல அன்னகர்கள் யாருன்னு தெரிஞ்சிட்டு அப்புறம் திருநங்கைகள்லாம் யார் அப்படின்னு டிஃபைன் பண்றது. இது ரெண்டுமே வித்தியாசமானது, ரெண்டுமே எதிரடையானது, ரெண்டுமே வேறுபட்ட கோணத்தை உடையது. சரியா? இப்போ நம்ம அன்னகர்கள் யாருன்னு பார்க்க போறோம். ஏன்னா அன்னகர்கள் என்கிறதான வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிறபடினாலே, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயன்படுத்தி இருக்கிறபடினாலே, யூனுக் என்ற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிறது, அதே போல கிரேக்க மொழி வேதாகமத்தில் இருக்கிறபடினாலே அந்த வார்த்தையை வைத்து முதல்ல அன்னகர்கள் யார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். கவனமாய் கவனியுங்கள். அன்னகர்கள் அப்படின்னும் பொழுது மொழிவியல் பார்வை, நம்முடைய வேதாகமத்தினுடைய மொழிவியல் பார்வை, எபிரேயம் மற்றும் கிரேக்க மொழியிலிருந்து அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். சாரிஸ் என்கிறதான எபிரேய மொழி வார்த்தை அன்னகர்கள் என்கிறதான யூனுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு மாஸ்குலின் நவுன், ஆண் பால். இது சரியா? நல்லா கவனமா கேட்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாரிஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அன்னகர் அல்லது யூனுக் என்ற வார்த்தைக்கு. அது மாஸ்குலின் ஜெண்டர், ஆண் பாலில் மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது, பெண் பாலில் இல்லை. முதல்ல கவனிக்க வேண்டிய, நோட் பண்ண வேண்டிய விஷயம் அது. சரியா? ஓகே, இந்த வார்த்தை வேதாகமத்துல 53 முறை வருகிறது பழைய ஏற்பாட்டுல. அதுல 44 முறை அன்னகர்களை குறிக்கிறது. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். தமிழ் பைபிள்ல 53 முறை பிரதானி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆபீசர்ஸ் அப்படின்னு, லீடு, ஹெட் அப்படின்றதுக்கான வார்த்தையாக பிரதானிகள், தலைவர்களாக இந்த பிரதானி என்ற வார்த்தை 53 முறை தமிழ் வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல 44 முறை அன்னகர்களை குறிக்கிறது. ஏன்னா இந்த வார்த்தை எபிரேய மொழியில, அதே போல கிரேக்க மொழியில பார்க்கும் பொழுது அந்த இடங்களில் 44 இடங்களில இந்த சாரிஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, மற்ற இடங்களில் வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே 44 முறை பிரதானி என்ற வார்த்தை வேதாகமத்திலே சாரிஸ் என்கிற அன்னகர்களை குறிக்கிறது பழைய ஏற்பாட்டில். அதுல போர்த்திபார், எபத்மெல்லேக்கு முக்கியமானவர்கள். சும்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. சரியா? போர்த்திபார், எபத்மெல்லேக். அப்போ ஆதியாகமத்துல போர்த்திபார் ஒரு பிரதானி, அவன் ஒரு சாரிஸ். அதாவது அவன் ஒரு யூனுக். அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சா எப்படி அவனோட அந்த பெண்மணி குடும்பம் நடத்துவாங்க? அதனால தான் யோசேப்பை அவர்கள் பாவம் செய்வதற்கு தூண்டினார்கள் அப்படின்ற காரியத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும். சரியா? அவள் ஏன் யோசேப் மீது கண் வைத்தாள் அப்படின்னா, அவ கட்டி இருக்கிறது யாருன்னா ஒரு யூனுக்க கட்டியிருக்கா, ஒரு சாரிச கட்டியிருக்கா. அது வேற கதை. அந்த ஸ்டோரி எல்லாம் இப்ப பேச நான் வரல. சரியா? அது ஒரு பெரிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறது, அந்த வரலாற்று பதிவுகள்லாம் இருக்கு. அது நமக்கு தேவையில்லை, இந்த கிளாஸுக்கு தேவையில்லை. அதனால சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்காக நான் சொல்றேன். சரியா? ஓகே, போர்த்திபார், எபத்மெல்லேக்கு, அதே போல புதிய ஏற்பாட்டிலே காந்தேகே, மந்திரி. அதே போல இந்த சாரிஸ் என்ற எபிரேய மொழி வார்த்தை கிரேக்க மொழியில மொழிபெயர்க்கும் போது யூனுகோஸ் என்கிறதான வார்த்தை, யூனுகோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. யூனுகோஸ் அப்படின்னா அந்த புற காவலர் அப்படின்னு அர்த்தம். சாம்பர்லைன் அப்படின்வாங்க, சாம்பர்லைன் ஆங்கில மொழியில சொல்லுவாங்க. அந்த புற காவலர், அதாவது பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதிகள், ராஜாவுடைய அரண்மனை, ராஜாவுடைய படுக்கை அறை, அதே போல ராஜாவுடைய கஜானா போன்றதான முக்கியமான பகுதிகளை காக்கக்கூடிய ஒரு பதவியை இந்த யூனுகோஸ் என்கிறதான அன்னகர்கள் அந்த காலத்துல பெற்றிருந்தார்கள். அதனாலதான் யூனுகோஸ்னால அந்த புற காவலர் அர்த்தம், சாம்பர்லைன் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ புதிய ஏற்பாட்டுல இந்த யூனுகோஸ அன்னகர்கள் அப்படின்னு 3 முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். 3 முறை அன்னகர் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. மற்ற இடத்துல வரும் பொழுது அந்த இடத்துல எல்லாம் இந்த அன்னகர் என்ற வார்த்தை இல்லை, அல்லது பிரதான் என்ற வார்த்தையும் இல்லை. உதாரணத்துக்கு காந்தகே மந்திரியை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது அவனை மந்திரி என்று மாத்திரமே சொல்லியிருக்குமே தவிர அங்கே இருக்கிற யூனுகோஸ் என்ற வார்த்தையை தமிழ் மொழி பெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்க்கல. சரியா? ஆனா கிரீக்ல இருக்கும், பார்த்தா தெரிஞ்சுக்கொள்ளலாம் யூனுகோஸ் என்ற வார்த்தை எங்க இருக்கும். சோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, சோ சாரிஸ் எபிரேய மொழியில, யூனுகோஸ் அப்படின்னா கிரேக்க மொழியில. இது ரெண்டும் முக்கியமானது. அப்போ அன்னகர்கள் யார் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான மொழிவியல் பார்வையில நாம் முக்கியமான விஷயங்களை நாம் பார்த்தோம். அப்படியே எப்படி இது அன்னகர்களாக இருக்கிறாங்க, யார் அன்னகர் அப்படின்ற அந்த விஷயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னதான வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம்.
என்ன அப்படின்னா மத்தேயு 19:12 தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்ய நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு, இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். அப்ப அன்னைக்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்லுகிறார். இது முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ அன்னகர்கள் யார் அப்படின்னா 4 முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். அதாவது தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்களை குறித்ததான 4 முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். ஓகே, இங்க 1, விந்தணு பைகள் இல்லாத ஆண். யூனிக் இஸ் a genetic male who was born without testicles. ஓகே, விந்தணு பைக்கள் இல்லாத ஆண், பிறக்கும் பொழுதே விந்தணு பைக்கள் இல்லாமல் உள்ளே அங்கே ஒன்றும் இல்லாமல் அது காலியா இருக்கக்கூடிய நிலையில பிறக்கக்கூடிய ஒரு மனிதன். அப்போ டெஸ்டோஸ்டோன் என்கிறதான ஹார்மோன் சுரப்பதற்கு வழி இல்லைங்க. ஏன்னா அந்த டெஸ்டோஸ்டீரோன் என்கிறதான அந்த ஹார்மோன் சுரக்கும். டெஸ்டோஸ்டீரோன் ஹார்மோன் சுரந்தாதான் அவன் ஆண் என்று அறியப்படுவான். அதற்கான குணாதிசயங்கள் எல்லாமே அந்த மனிதனுக்குள்ளாக வரும். அப்போ விந்தணு பைக்கள் இல்லாமல் பிறக்கிற ஆண்கள் யாருன்னா அன்னகர்கள். ஓகே, அடுத்தது 2வது டெஸ்டோஸ்டீரோன் ஹார்மோன் இல்லாத ஆண். அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கவனிச்சுட்டு 2வது கவனிக்கணும். அப்போ டெஸ்டோஸ்டீரோன் இல்லாத ஒரு மனிதன், அவனுக்கு சுரப்பதற்கு அங்க வழி இல்லை, அதற்கான டெஸ்டிக்கல் இல்லை அப்படின்னா அவன் யாருன்னா அன்னகன். சரியா? ஓகே. 3வது பாலினத்தன்மை இல்லாதவர்கள், ஏஜெண்டர் அப்படின்வாங்க. ஏஜெண்டர் அப்படின்னா அவங்க ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, தங்களை எந்த வகையிலும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆணாகவோ பெண்ணாகவோ தங்களை அடையாளப்படுத்த மாட்டாங்க. ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, அவங்க ஆனா பெண்ணான்னு அவங்க முடிவெடுக்கவே மாட்டாங்க. 2க்கும் அப்பாற்பட்டவங்களா இருப்பாங்க. 4வது முக்கியமான விஷயம், பாலின ஈர்ப்பு இல்லாதவர்கள், ஏசெக்சுவல்னுவாங்க. இவங்களுக்கு பாலின ஈர்ப்பு இருக்காது. ஆனா பிறந்துட்டு பெண்ணை பார்த்து ஒரு ஈர்ப்போ அதெல்லாம் எதுவுமே இருக்கு, அட்ராக்ஷனே இருக்காது உங்க கிட்ட. பாலியல் சம்பந்தமான அட்ராக்ஷன் இருக்காது. 4 முக்கியமான விஷயங்கள். இது 4ம் இருந்தால் மாத்திரம்தான் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த அன்னகர்களாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். நல்ல கவனமா கேட்கணும். 1 விந்தணு பைகள் இல்லாத ஆண், இன்னொன்னு டெஸ்டோஸ்டீரோன் ஹார்மோன் இல்லாத ஆண், 3வது பாலினத்தன்மை இல்லாதவர்களாக தங்களை கருதி கொள்வார்கள், 4வது பாலின ஈர்ப்பு இருக்காது, ஒரு அட்ராக்ஷன் இருக்காது, ஒரு பாலியல் ஈர்ப்பு அவங்க கிட்ட இருக்காது. 4 விஷயங்களும் இருந்தால் மாத்திரமே அவர்கள் அன்னகர்கள். வேதாகமம் சொல்லுகிற அன்னகர்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கிற அன்னகர்கள். அடுத்து 2வது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோகராஜ்ய நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இது 2 தெரிஞ்சுக்கிறதுக்கு கேஸ்ட்ரேட்டட் மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிறப்புறுப்பு வெட்டி எடுக்கப்பட்ட ஆண். 1 மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்படும் பொழுது எப்படி வேதாகமத்துல தானியேலை பிடித்து சென்று அவரோடு சென்ற அந்த வாலிபர்களை பிடித்து சென்று அங்க கேஸ்ட்ரேட்டட் மேலா மாத்துறாங்க. அவங்களுக்கு பிறப்புறுப்பை வெட்டி எடுத்து அதுக்கான விஷயங்களை செய்து அவர்களை அன்னகர்களாக மாற்றினார்கள். ராஜ்யத்தில் உயர்ந்த பதவி வேண்டும் என்றால் அவர்கள் அன்னகர்களாக இருக்க வேண்டும். சைனாவில், நமக்கு பக்கத்தில் இருக்க சைனால இது அதிக அளவில் இருந்தது. அதற்கான வீடியோவெல்லாம் இணையதளத்தில் இருக்கும், போய் பாருங்க, தெரிந்து கொள்ளுங்க. எப்படி அன்னகர்களாக மாற்றினாங்க, அவங்களுக்கு எப்படி உயர் பதவி கிடைச்சிச்சு, எப்படி விரும்பி பலர் அன்னகர்களாக தங்களை மாற்றிக்கொண்டார்கள் செய்தி எல்லாம் இணையதளத்தில் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி பாருங்க, சும்மா இருக்க வீடியோ பார்க்காதீங்க, டாக்குமெண்ட்ரி வீடியோஸ் பாருங்க, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அப்போ கேஸ்ட்ரேட்டட் மேல், பிறப்புறுப்பு வெட்டி எடுக்கப்பட்ட ஆண், இப்படிப்பட்டவர்கள் தங்களை ஆணாகவே அடையாளப்படுத்தப்படுபவர்கள். தங்களை பெண்ணாகலாம் காமிக்க மாட்டாங்க. நோட் திஸ் பாயிண்ட். ஓகே, கவனிக்க வேண்டிய விஷயம். சரியா? உங்களுக்கு புரியும். சரியா? அப்படியே புரிந்து கொள்ளுங்க. அன்னகர்கள் யாருன்னு 2வது ஒரு கேள்வி கேட்டோம்னா, பிறப்புறுப்பு வெட்டி எடுக்கப்பட்ட ஆண்கள், அதாவது மனுஷர்களால். அதே போல பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் ஊழியம் செய்வது தடையா இருக்குது என்று சொல்லி அந்த காலகட்டங்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த விஷயங்களை தேடுவதற்கு தடையா இருக்கு என்று சொல்லி தங்களுக்கு தாங்களே என்ன பண்ணாங்க, தங்களுடைய பிறப்புறுப்பை வெட்டி எடுத்து ஆபரேஷன் பண்ணி அதற்கான ஆட்களை தேடி அந்த காலத்துல சர்ஜிக்கலா தங்களை என்ன பண்ணிட்டாங்க, மியூட்டிலேட் பண்ணிக்கிட்டாங்க, கேஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஆண்கள் தான் அன்னகர்கள். அதே போல அவர்கள் ஆணாகவே அடையாளப்படுத்தப்படுபவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? 2 முக்கியமான விஷயத்த சொல்லி கொடுத்தேன். மறுபடியும் முன்னால போயிட்டு பின்னால வர. அன்னகர்கள் யாருன்னா தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பவர்கள் அன்னகர்களாக பிறந்திருக்கிறார்கள். அப்படின்னா விந்தணு பைக்கள் அவர்களுக்கு இருக்காது, டெஸ்டோஸ்டீரோன் ஹார்மோன் இருக்காது, பாலினத்தன்மை
இல்லாதவர்களா இருப்பாங்க, ஏஜெண்டரா இருப்பாங்க, பாலின ஈர்ப்பு இல்லாதவர்களா இருப்பாங்க, ஏக்செக்சுவலா இருப்பாங்க. ஓகே, சரி. இது 2 முக்கியமான விஷயங்களை நாம் பார்த்தோம், கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அன்னகர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா, ஆண்களில் மட்டுமே அன்னகர்கள் இருப்பாங்க. ஒன்லி அமங் மென் ஆர் யூனிட்ஸ். திருநங்கைகள் அன்னகர்கள் அல்ல. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆர் நாட் யூனிட்ஸ். கிளியரா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியா? ஆண்களில் மட்டுமே அன்னகர்கள் இருப்பாங்க, திருநங்கைகள் அன்னகர்கள் அல்ல. இது ஏன்றதை பின்னால நம்ம பார்த்துருவோம். புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டெஸ்டோஸ்டீரோன் என்கிறதான ஹார்மோன் இருக்குல்ல, அது ஆண்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஹார்மோன். ஒரு ஹியூமன் பாடி என்கிறதான மனித சரீரத்துல ஈஸ்ட்ரோஜன் என்கிறதான ஹார்மோன் இருக்கும். அதுதான் பெண்களுக்கான ஹார்மோனும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 பேர்ட்டும் இருக்கும். பெண்களுக்கு அது அதிகமா இருக்கும், ஆண்களுக்கு குறைவா இருக்கும். ஆனா இந்த டெஸ்டோஸ்டீரோன் என்கிறது பெண்களிடத்துல காணப்படாது, வெறும் ஆண்களிடத்தில் மாத்திரம்தான் காணப்படும். நல்லா கவனமா கேட்டுக்கணும். சரியா? ஓகே, டெஸ்டோஸ்டீரோன் வெறும் ஆண்களிடத்தில் மாத்திரம்தான் இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் என்கிறதான ஹார்மோன் ஆண்களிடமும் பெண்களிடமும் இருக்கும். அது ஒரு பேரண்டல் கேருக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஆண்களிடத்துல அது கம்மியா இருக்கும், பெண்களிடத்துல அதிகப்படியா இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளணும். அதை குறித்து நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டாம். வருங்காலங்களில் நிறைய வகுப்புகள் இருக்கு, அதுல நான் சொல்லி தருகிறேன். சோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, ஆண்களில் மட்டுமே அன்னகர்கள் இருப்பாங்க, திருநங்கைகள் அன்னகர்கள் அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அடுத்தது ஆப்வியஸ்லி உங்களுக்கு கொஸ்டின் வரும், திருநங்கைகள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னா யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்க போறோம், அதுவும் கவனமா கேளுங்க. திருநங்கைகள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் யார் அப்படின்னா, திருநங்கை அப்படின்னு சொன்னா தன்னை பெண்ணாக அடையாளப்படுத்துகிற ஆண். நல்லா கவனமா கேட்கணும். தன்னை பெண்ணாக அடையாளப்படுத்துகிற ஆண் தான் யாருன்னா திருநங்கை. அதே போல தன்னை ஆணாக அடையாளப்படுத்துகிற பெண்ணு தான் திருநம்பி. இது 2மே வேதாகமத்தில் இல்லை, இது வேறே ஒன்று. அது பின்னால வருகிற காரியங்களை தெரிந்து கொள்ளும் போது ஈஸியா நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. சரியா? கன்க்ளூஷன் நீங்களே வந்துருவீங்க. இப்போ நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திருநங்கைனா என்னது, தன்னை பெண்ணாக அடையாளப்படுத்துகிற ஆண். திருநம்பினா என்னது, தன்னை ஆணாக அடையாளப்படுத்துகிற பெண். இப்படி தங்களை பெண்ணாக அடையாளப்படுத்துகிற ஆண் என்ன பண்றாங்க பின்னாட்கள்னா, சர்ஜிக்கல் அண்ட் கெமிக்கல் பாடி ஜெண்டர் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறாங்க. அறுவை சிகிச்சை மற்றும் ரசாயன பாலின உடல் மாற்றத்தை அவர்கள் செய்து கொள்ளுகிறார்கள். திருநம்பி இப்ப வந்திருக்குல்ல, அது தன்னை ஆணாக அடையாளப்படுத்துகிற பெண். ரீசெண்ட் இயர்ஸ்ல இந்த நூற்றாண்டில் அதிகமாக கேட்கப்படுகிற விஷயங்கள், இதற்கு முன்பாக எல்லாம் இல்ல, அதுவும் இந்த 50 ஆண்டுகள் அதிகமாக கேட்கப்படுகிற விஷயங்களில் ஒன்று. 2மே செய்து கொள்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் அறுவை சிகிச்சை செய்து தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டவர்கள் உண்டு. இன்றைக்கு 2மே ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்தபடினால கெமிக்கல் காஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இது 2மே இருக்கு. அப்போ மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, திருநங்கை அப்படின்னா தன்னை பெண்ணாக அடையாளப்படுத்துகிற ஆண். ஓகே, திருநம்பினா தன்னை ஆணாக அடையாளப்படுத்துகிற பெண். அப்போ அன்னகர்களுக்கும் திருநங்கைகளுக்குமான மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா, தெளிவா சொல்ல தெரியணும், புரிஞ்சுக்க தெரியணும், அதை விவரிக்க தெரியணும். ஓகே, இப்போ மறுபடியும் திருநங்கைகள் யார் அப்படின்னு கேட்டா, சர்ஜிக்கல் அண்ட் கெமிக்கல் பாடி ஜெண்டர் மாடிஃபிகேஷன், அறுவை சிகிச்சை மற்றும் ரசாயன பாலின உடல் மாற்றம் செய்து கொள்ளுதல். திருநங்கைகள் யாருன்னா, ஆனா பிறந்திருப்பாங்க, பெண்ணுக்கான எல்லா விதமான மாற்றங்களை சரீரத்திலே செய்து கொள்ளுது. ஆபரேஷன் மூலியமாக, கெமிக்கல் மூலமாக செஞ்சுக்குவாங்க. இப்போ அதற்கான விஷயங்களை பார்ப்போம். பாத்தீங்கன்னா கெமிக்கல் காஸ்ட்ரேஷன் இருக்கு, சர்ஜிக்கல் காஸ்ட்ரேஷன் இருக்கு. அதாவது ரசாயனங்களை உடலில் செலுத்தி ஆணாக இருக்கிறவன் ஒருவன் தன்னுடைய ஆணுக்குரிய அந்த உறுப்புகளை எல்லாம் என்ன பண்றதுன்னா செயலிழக்க வைத்தல், விதைப்பையை செயலிழக்க வைத்தல், இப்படி தன்னுடைய பாலின உறுப்புகளை செயலிழக்க வைக்கக்கூடிய ஒரு மெத்தட் என்னன்னா கெமிக்கல் காஸ்ட்ரேஷன். இதுல 2 வகை இருக்கு. ரொம்ப டீட்டெயில் நடத்த மாட்டேன், நீங்க ஆராய்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்கள் அறிவாளிகள். பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, GnRHA அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்தது ஆன்டி ஆண்ட்ரோஜன் ட்ரக்ஸ், LHRH அகோனிஸ்ட்னு போட்டிருக்கேன். இது 2 தான் இந்த காலகட்டங்களில பயன்படுத்தி பெண்ணாக மாறுவதற்கு பலர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகளையே பிடிச்சிட்டு போய் 11, 12, 13, 14 வயசு பிள்ளைங்களெல்லாம் பெண்ணா மாத்துறாங்களே, இந்த பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ் வச்சுதான் பண்றாங்க. சரியா? வெளிநாட்டுல ஸ்கூல்ல
பிள்ளைங்களுக்கு நீ ஆணு பெண்ணுன்னு நீ ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி தராத, அதாவது பிரைமரி ஸ்கூல்ல சொல்லி தராதன்னு ஒரு இயக்கமே ஆரம்பித்து பிள்ளைங்களுக்கு சொல்லி தரக்கூடாது, அவங்களே 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆனா பெண்ணான்னு முடிவு செய்யட்டும்ன்றாங்க. அந்த காலகட்டங்களில இந்த பியூபர்ட்டி பிளாக்கர்ஸை இன்ஜெக்ட் பண்ணி அவங்கள மாற்றுகிற ஒரு உலகத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். கவனமா இருக்கணும். அமெரிக்காவில் இது இன்றைக்கு பிரபலமாகி கொண்டிருக்கிறது. ஸ்கூல் சில்ட்ரன் நடுவில், பள்ளி குழந்தைகள் நடுவில் இப்படிப்பட்ட மாற்றங்களை ஒரு குழு செய்து கொண்டே இருக்கிறது, இந்த பியூபர்ட்டி பிளாக்கர்ஸை வைத்து. சரியா? அது என்னன்றதெல்லாம் நீங்க இன்டர்நெட்ல போய் அடிச்சு தேடி பார்த்துக்கோங்க. ஆண்ட்ரோஜன் ட்ரக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கல, LHRH அப்படின்னா என்ன, நிறைய இருக்கு இது. சரியா? கிரிப்டோடெரோன் அசிட்டேட்டு, ஃப்ளூட்டாமைடு அப்படின்னு நிறைய இருக்கு இந்த LHRH ட்ரக்ஸ். இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது சர்ஜிக்கல் காஸ்ட்ரேஷன் சொன்னேன். இது அறுவை சிகிச்சை மூலமாக தங்களுடைய சரீரத்தை மாடிஃபை பண்ணிக்கொள்வது, மாற்றிக்கொள்வது, ஆண் சரீரத்தை பெண் சரீரமாக மாற்றிக்கொள்வது. ரெண்டு மூலியமாக தங்களை அடுத்த பாலினமாக மாற்றிக்கொள்ளுதல் தான் என்னன்னா டிரான்ஸ்ஜெண்டர். டிரான்ஸ்மென், டிரான்ஸ் உமன் அப்படின்னு சொல்லுகிறதான திருநங்கை, திருநம்பி எல்லாமே தங்களை அடுத்த பாலினத்திற்கு அறுவை சிகிச்சை மூலமாக அல்லது ரசாயனங்கள் மூலமாக தங்களை மாற்றிக்கொள்ளுதல் தான் திருநங்கைகள் அப்படின்னு சொல்றோம், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் சொல்றோம். சரியா? அன்னகர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, அவர்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை என்பதை ஏற்கனவே பார்த்தேன். அப்போ டிரான்ஸ்ஜெண்டருக்கும் அன்னகர்களுக்கும் யூனக்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கிறத நம்ம பார்த்தோம். சரியா? அப்போ என்ன நோக்கம்? அப்போ இந்த திருநங்கைகள் அப்படின்னு சொல்லுகிறதான இவருடைய நோக்கம் என்ன என்பது நான் சொல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் இதை விவரிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யூ நோ தி ஃபேக்ட். அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்க செயல்பாடு என்ன என்பதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சரியா? ஓகே, சோ அவர்களை நீங்க ஒரு நாளும் அன்னகர்களாக நினைக்க கூடாது என்பதை நான் தெளிவா உங்களுக்கு மறுபடியும் புரிய வைக்கிறேன். அவர்கள் அன்னகர்கள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நாட் யூனோக்ஸ், அன்னகர்கள் அல்ல. சரியா? ஓகே, சிலர் அன்னகர்களும் டிரான்ஸ்ஜெண்டரா மாறுவதற்கான உந்துதல் ஏற்பட்டு மாறி இருக்கலாம், அவங்களை பத்தி நான் பேச வரல. ஆனால் பொதுவாக டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நாட் யூனோக்ஸ். ஓகே, சரி. இப்போ இந்த LGBTQ தான் இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வராங்க, அந்த மூன்றாவது இதுல இல்லையா, லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், கியூர் அப்படின்னு சொல்லுகிறதான இதுல. இதை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது? அன்றைக்கே ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 26-27 பவுலப்போஸ்தலன் எழுதி சொல்லிட்டார். அல்ல என்னவா இருக்கு? இது நிமித்தம் தேவன் அவர்கள் இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார், அந்தபடியே அவருடைய பெண்கள் சுவாப அனுபவத்தை சுவாபத்திற்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவியாமல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணுடைய ஆண் அவலட்சணமாதி தற்பித்து தங்கள் தப்பிதங்களுக்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. சரியா? ஓகே, இங்க கிளியரா இந்த வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. இதே போல பழைய ஏற்பாட்டில் நிறைய வசனங்கள் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில இருந்து இந்த வசனங்களை போட்டிருக்கு. அதே போல அன்னகர்கள் அப்படின்னும் பொழுது அவங்க தாயின் வயிற்றிலிருந்து அன்னகராய் பிறக்கிறவர்கள் மனுஷர்களாய் அன்னகராக்கப்பட்டார்கள். அதே போல பரலோகராஜ்ய நிமித்தம் தங்களை அன்னகராக்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுகிறது. இவர்கள் வேறு, மேல இருக்கிற LGBTQ இருக்கிற டிரான்ஸ்ஜெண்டர் வேறு, இருவருக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை பொதுவாக தெரிந்து கொண்டால் போதும். இப்ப இந்த LGBTQ அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த LGBTQ+ இது ஒரு இருளின் ராஜ்யம், சாத்தானின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்த, மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றுவதற்காக, பாலியல் இச்சையை நிறைவேற்றுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் LGBTQ என்கிறதான இயக்கம். இது ஒரு காலத்துல ஒன்றிணைக்கப்படாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது. வேதாகமும் அதை கடுமையாக எதிர்த்தது, அப்படிப்பட்டவர்களை வேதாகமம் தடை செய்தது என்பதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனால் இந்த காலகட்டங்களில 1800களிலிருந்து இவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகம் எங்கும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு இயக்கமாக இவர்கள் மாறியிருக்கிறார்கள். இவர்களை குறித்து சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 6:9, 10, 11 தெளிவா எழுதியிருக்கும். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். உங்கள் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இந்த வசனத்துல இதுல இருந்து வெளிவந்தவர்களை குறித்த செய்தியும் சொல்லி இருக்கிறது. அப்போ வேசி மார்க்கத்தாரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரும், ஆண் புணர்ச்சிக்காரும் ஏற்கனவே பவுல் வாழ்ந்த காலங்களிலே இந்த இனக்குழுக்களை குறித்து, இந்த பிரிவினைகளை குறித்து, இப்படிப்பட்ட ஜனங்களை குறித்ததான செய்திகள் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. LGBTQ+, இது ஒன்றும் புதிதான விஷயம் அல்ல.
சோதம் குமாராவிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் பல்வேறு காலங்களில் பல்வேறு விதமாக அடையாளப்படுத்தப்படுகிற ஒரு காரியமாக இது இருக்கிறது. அப்போ இன்னைக்கு LGBTQ+ ஏன் ரொம்ப வளர்ந்திருக்கு, அது யார் இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அப்படின்றத 2 ஸ்லைடு மூலமா உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்க நான் விரும்புகிறேன். இது ஒரு இருளின் ராஜன் சொன்ன. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு லேடி இருக்கிறாங்க, பிரெண்டா ஹாவர்ட் என்கிறதான ஒரு லேடி. இவங்க தான் இந்த இயக்கத்தை ஒன்று சேர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போன ஒரு லேடி. இங்க ஒரு வானவில் இருக்கு, ஏற்கனவே சொன்னதுல 6 கலர் தான் இருக்கும், நம்ம வானவில்ல 7 இருக்கும், 6 தான் இருக்கு. கீழே பிரைடுன்னு இருக்கு. இந்த LGBTQ-வை அவமானமாக நினைக்க வேண்டியவர்கள் இதை பிரைடா நினைக்கிறாங்க, இதை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். ஏற்கனவே சொன்ன இல்லையா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, தவறாய் வாழ்வதை பெருமையாக உலகத்துக்கு காண்பிக்கிறார்கள். பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் இதை ஆதரித்து LGBTQ-வை ஒரு பிரைடாக அவர்கள் டிக்ளேர் பண்றாங்க, அதை அறிவிக்கிறாங்க. அதற்குன்னு ஒரு மாசத்தையும் டிக்ளேர் பண்றாங்க. வருஷத்துல ஜூன் மாசம் என்பது இந்த LGBTQ மந்தாக அவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. உலகம் எங்கும் இந்த ஜூன் மாசம் ஆச்சுன்னா அந்த ப்ரொசெஷன் அதெல்லாம் நடக்கும். அப்போ LGBTQ என்பது ஒரு பிரைடு, ஏற்கனவே சொன்ன இல்லையா, ஜீவனத்தின் பெருமையாக இன்றைக்கு இருப்பதை நாம் பார்க்க முடியும். இதுக்கு காரணம் யாருன்னா இந்த பிரெண்டா ஹாவர்ட் அப்படின்ற ஒரு பெண்மணி. இவங்க ஒரு யூத பெண்மணி, நல்லா கவனிச்சுக்கணும். ஜூயிஷ் விமன். 1946 வருஷம் பிறந்து 2005 இறந்து போன ஒரு லேடி. இவங்க வந்து நியூயார்க்ல இருந்தாங்க. ஒரு யூத பின்னணியுடைய யூத குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், நல்லா கவனிச்சுக்கணும். ஓகே, இவங்க தான் இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போன ஒரு பெண்மணி, பிரெண்டா ஹாவர்ட். அடுத்தது யாருன்னா இங்க மேகஸ் ஹெர்ச்ஃபீல்டு அப்படின்ற ஒருத்தர், ப்ரொஃபசர் மேகஸ் ஹெர்ச்ஃபீல்டு. இவர் வந்து ஜெர்மன் தேசத்துல இருந்ததான ஒரு டாக்டர். இந்த டாக்டரும் ஒரு யூதன், நல்லா கவனமா கேட்டுக்கணும். இவனும் ஒரு யூதன், ஜூயிஷ் ஜெர்மன் பிசிஷியன். இவர் ஒரு டாக்டர். 1868 இருந்து 1935 வரைக்கும் வாழ்ந்ததான ஒரு டாக்டர். இந்த மனுஷன்தான் ஹோமோசெக்சுவல் வந்து சரி என்று தன்னுடைய லேப் மூலியமா நிரூபித்தவர். ஏற்கனவே சொன்னல, நிரூபிச்சுட்டா எல்லாம் நம்பணும்ல. நமக்கு வேதவசனம் என்ன சொல்லி கொடுக்கறது இல்லையா, அது வேற. எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த அறிவில தேவ ஞானத்திலே அலசி ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும். இவர் லேப்ல முடிவெடுத்து என்ன பண்ணிட்டாரு, இதற்கு ஆதரவாக முதல்ல குரல் கொடுத்து ஹோமோசெக்சுவாலிட்டிய இவர் தான் என்ன பண்ண பிரகடனப்படுத்தினார். இவர் யாருன்னா, இவரும் ஒரு யூதன். முன்னால பார்த்தா பிரெண்டா ஹாவர்ட் ஒரு யூத பெண்மணி. இந்த மேக்னஸ் ஹெர்ச்ஃபீல்டு வந்து யாருன்னா, அவரும் வந்து ஒரு யூதன். இந்த 2 பேரும் தான் இதற்கு காரணம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்காக படம் போட்டு பேர் போட்டா இன்னும் புரிஞ்சிடும். ஒரு பக்கம் பாகாலு, இன்னொரு பக்கம் அஸ்தரோத்து. எத்தனை பேருக்கு புரியுதா? ஒரு பக்கம் பாகாலு, ஒரு பக்கம் அஸ்தரோத்து. நியாயாதிபதிகள் 2:13 அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். யாரை குறித்து சொல்லுகிறது? இந்த இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறது. ஏன் இவர்களை கர்த்தர் கைவிட்டார் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்ல, பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். இன்றைக்கும் பெரும்பான்மையான யூதர்கள் பாகாலையும் அஸ்தரோத்தையும் தான் சேவிக்கிறார்கள். இவர்கள் தான் இன்றைக்கு உலகம் எங்கும் இதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். ஏன்னா இது ஒரு புதிய விஷயம் அல்ல. பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவிக்கிற யாராக இருந்தாலும் அவங்க இந்த LGBTQ+ கம்யூனிட்டி தான். அப்போ அன்னைக்கே LGBTQ கம்யூனிட்டி எங்க இருந்திருக்கு? ஜூவிஷ் நேஷனுக்குள்ள இருந்திருக்கு. கர்த்தரை விட்டு பாகாலை பின்பற்றி அஸ்தரோத்தையும் பாகாலையும் இவர்கள் பணிந்து கொண்டார்கள். இன்னைக்கு போய் ஒரு ஹோம்வொர்க் பண்ணி பாருங்க, பாகால்னா என்ன, அதுக்கு எப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து பலி செலுத்தி இதை ஆராதிப்பாங்கன்னு பாருங்க. அதே போல அஸ்தரோத் அப்படின்னா என்ன, அது எப்படியெல்லாம் அவங்க வந்து ஆராதிப்பானுங்க, தொழுது கொள்வான்னு பாருங்க. ரெண்டுமே ஃபெர்டிலிட்டி காட். அதாவது ஃபெர்டிலிட்டி காட்னா என்னது? இனப்பெருக்கத்திற்கான கடவுள். அப்பயே புரிஞ்சுக்க வேண்டியதுதான், நீங்களே புரிஞ்சுக்கணும். சரியா? இப்படி 2 முக்கியமான பாகாலை இவர்கள் பின்பற்றினார்கள். அதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கும் இவர்களாலே சமுதாயத்திற்கு, தேசத்திற்கு பாதிப்பு உண்டாகி கொண்டே இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்திற்கு இவர்களால் பாதிப்பு உண்டாகி கொண்டே இருக்கிறது. சோ மனம் திரும்பாத யூதன் எவ்வளவு கொடூரமானவன், எவ்வளவு தீங்கு விளைவிப்பவன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்பாத யூதன் பாதகமானவன் என்பதை
மறந்துவிடக்கூடாது. அப்போ இங்க உங்களுக்காக இந்த வசனத்தை போட்டேன். இப்போ உங்களுக்காக மறுபடியும் போட்டுறேன். பாகால் யாரு, அஸ்தரோத் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் 2 படமும் உங்களுக்கு போட்டுட்டேன். சோ பாகால், அஸ்தரோத், இதை குறித்துதான பெருமை. யூதர்களுடைய பெருமை என்னங்க? தேவனை விட்டு விட்டு பாகாலை பின்பற்றும் பொழுது அதற்காக நாங்கள் பணியாரம் சுட்டோம். அஸ்தரோத்திற்காக என்ன பண்ணாங்க? வான ராக்கனிக்காக நாங்கள் பணியாரம் சுட்டோம் அப்படின்னாங்க. அப்போ நாங்க நல்லா இருந்தோம். நானுங்க என்ன ஒரு அநியாயம் இல்லைங்களா? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் பின்னால சொல்றாங்க, எரேமியா தீர்க்கதரிசி காலத்துல, நாங்கள் வான ராக்கனிக்காக அப்பம் சுட்டோம், எங்கள் பிள்ளைகளை விறகு பெருக்கினார்கள், நாங்கள் அப்பங்களை மாவை பிசைந்தோம் அப்படின்னு எங்க வீட்டுக்காரங்க எல்லாம் அப்பத்தை சுட்டாங்கன்னு வேற சொல்றானுங்க. இந்த அளவிற்கு இந்த அஸ்தரோத்தும் பாகாலும் அவர்களை கர்த்தரை விட்டு பிரித்தது. தங்கள் இச்சையின்படி நடப்பதற்கு தேவனிடத்திலே வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர் பரிசுத்தர், என்னை இல்லை எங்கிலும் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லிட்டாரு. இச்சையின்படி நடந்து அவலட்சணமாக நடிப்பதற்கு தேவனிடத்திலே இடமில்லை என்று தெரிந்த உடனேயே தேவனை விட்டு விட்டு பாகாலை பின்பற்றின, அஸ்தரோத்தை பின்பற்றினவர்கள் தான் இந்த யூதர்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த பழக்கத்திலிருந்து அவர்கள் ஓயவே இல்லை. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த LGBTQ யாருது அப்படின்னா இந்த பாகால், அஸ்தரோத்து தான். அன்றைக்கே அவர்கள் தங்களுடைய தேசத்திலே பலிபீடங்களை கட்டி அருவருப்பானதை செய்து குமார்த்திகளை பலியிட்டு அப்படியே லேவியராகமத்திலாம் வாசிக்கும் பொழுது, உபாகமத்துல ராஜாகத்திலாம் வாசிக்கும் பொழுது நிறைய விஷயங்களை குறித்து ஆண்டவர் எதிர்த்து சொல்லியிருப்பார். இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, இதெல்லாம் தவறானது என்பதை உணர்த்தி இருப்பார். ஆனால் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இதுல ஒண்ணுதான் என்னன்னா, இந்த வானர் ராக்கினி, இந்த அஸ்தரோத்து தான் என்னது? வானர் ராக்கினி, குயின் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்றாங்க. குயின் ஆஃப் ஹெவன்னா என்னென்னமோ உங்களுக்கு ஞாபகம் வரலாம். அது எல்லா கிறிஸ்தவ மார்க்கங்களிலும், அதாவது எல்லா கிறிஸ்தவ மார்க்கங்களிலும், கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போன மார்க்கங்களில் எல்லாவற்றிலும் இந்த வானராக்கினி, குயின் ஆஃப் ஹெவன், எசபேல் இருக்கும். இப்போ ரோமன் கத்தோலிக்க சபையில சொல்லுவாங்க குயின் ஆஃப் ஹெவன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்றது இயேசுவின் தாயாகிய மரியாளை அல்ல, அவங்க இந்த வானராக்கினியை தான் சொல்றாங்க. நல்லா கவனமா கேட்கணும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயை அவர்கள் சொல்லவில்லை. அந்த மரியாள் பேர சொன்னாலும் அது அதல்ல, இந்த வானராக்கினியை அவர்கள் தொழுது கொள்கிறார்கள். பெந்தோகஸ்தே சபையில எசபேல் ஆவி. சரியா? இப்ப பெந்தோகஸ்தே சபைகள்லாம் நீ பின்மாற்றத்துல போய் விபச்சாரத்துல, வேசித்தனத்திலையும், திளைச்சி, உடையிலையும் எல்லாத்தையும் ஆள் குறைப்பு, உடை குறைப்பு எல்லாத்துலயும் வந்துருச்சு இல்லையா? ஆள் குறைப்புன்னு நான் டைவர்ஸை பத்தி சொல்றேன். இப்படி எல்லாம் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அதுவும் ஆவிக்குரியவர் என்று சொல்லுகிறவர்களே சொல்றேன். புறஜாதி மார்க்கத்தை பத்தியும் சொல்லவில்லை. அவர்களை பற்றி நமக்கு அக்கறை இல்லை. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள். பெந்தோகஸ்தே இயக்கங்களுக்குள்ளாக எசபேலின் ஆவிக்கிரியை செய்கிறது. அன்றைக்கு ரோமன் கத்தோலிக்க சபைகளில வானராக்கினி, இன்றைக்கு அது வைத்திருக்கிறார்கள். மரியாள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டது மரியாள் அல்ல. அதனாலதான் இந்த வானராக்கினி அல்லது எசபேலின் ஆவிக்கு கட்டுப்பட்டவர்கள் எல்லாருமே அசுத்தமானவர்களா இருப்பாங்க. அது மாத்திரம் தெரிஞ்சுக்கணும். அவர்கள் பரிசுத்தவான்களாக காண்பித்துக் கொண்டாலும் பரிசுத்தவான்கள் அல்ல. தங்களுடைய இச்சை ரோகங்களுக்கு தங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்தவங்களா இருப்பாங்க. ஒருவேளை கடினமாக இருந்தாலும், ஒருவேளை கேட்பதற்கு அது ரொம்ப மோசமானதாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தெரிந்து கொள்ளுங்கள். சரியா? பாகாலினுடைய வழிபாடு இன்றைக்கு கிறிஸ்துவ சபைகளிலும் வந்திருக்கிறது. எசபேலினுடைய வழிபாடு, அதாவது அஸ்தரோத்தின் வழிபாடு இன்றைக்கு கிறிஸ்துவ சபைகளிலும் வேறு விதமாக விக்கிரகங்கள் இல்லாமலேயே உள்ளே வந்திருப்பதை பார்க்க போகிறோம். இது ஒரு ஆவி. சரியா? ஓகே. சோ இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்ப நம்ம ஊழியம் செய்யும் பொழுது, அல்லது இதுல இருந்து வெளியே வந்திருக்கும் பொழுது, அல்லது நாம் தேவனை நாடி நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பாதத்தில் வந்து சேர்ந்திருக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கும் என்பதை சில முக்கியமான விஷயங்கள் மூலமா சொல்லித்தரப்போறேன். அதுக்கு முன்பாக இந்த LGBTQ அப்படின்னும் பொழுது, இந்த பாகால், அஸ்தரோத்துன்னு சொன்னல, இது என்ன அப்படின்னா ஸ்பிரிட் ஸ்பௌசஸ், ஆவி துணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனமா கேட்கணும். அந்த காலகட்டத்துல பிள்ளைகள் பிறப்பதற்கு இந்த ஆவிகளின் துணைகளை அவர்கள் தேடினார்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஃபெர்டிலிட்டி கார்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஃபெர்டிலிட்டி கார்டு இனப்பெருக்க கடவுள்கள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? பாகால் கடவுள்கள். இது ரெண்டுமே ஸ்பிரிட் ஸ்பௌசஸ் சொல்லுவோம், ஆவி துணைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆவி துணைகள் இன்றைக்கும் செயல்படுகின்றன. நிறைய ஆவிக்குரியவர்களாக இருக்க விரும்புகிறவர்கள் வாழ்க்கையிலும் இது செயல்படுவதை பார்க்கிறோம். நிறைய ஊழியக்காரங்க, நிறைய விசுவாச பிள்ளைகள் தங்களுடைய பர்சனலா சில விஷயங்களை சொல்லும் பொழுது அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்பிரிட் ஸ்பௌசஸ்னால தான், ஆவி துணைகள்னால.
அதனால போராடி போராடி விடுதலையே பெற முடியல அப்படின்னு சொல்லுகிற அநேகரை பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவ வட்டாரங்களில் பார்க்க முடிகிறது. ஆவிக்குரியவர்கள் கூட கூட இது போராடுகிறது. இதற்கு காரணம் என்ன? இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பெரிய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஸோ நிறைய என்கவுண்டர் சந்தித்தவர்கள் இருப்பீங்க, சந்தித்தவர்கள் சொன்ன கதைகளை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த ஸ்பிரிட் பவர்சஸ் இன்றைக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் பாலியல் ரீதியாக தூண்டுவதையும் தவறு செய்ய வைப்பதையும் அல்லது அவர்களை குற்றவாளியாக மாற்றுவதையும் பார்க்கிறோம். சொப்பனத்தின் மூலமாக, ஏதோ ஒன்றின் மூலமாக இது போராடுவதை பார்க்கிறோம். நிறைய ஊழியக்காரங்களுக்கு இது பிரச்சனை இருக்கு. ஏன் அப்படின்னா, நாம் இந்த இருளின் ராஜ்யத்துல முதல்ல 2 விஷயத்த சொல்றேன். முதல்ல இருளின் ராஜ்யத்துல இருக்கிறவங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு ஒரு ஊழியக்காரன் போராடும் பொழுது அந்த மனிதனோடு, அந்த ஊழியக்காரனோடு இந்த துணைகள், ஆவி துணைகள் போராடும். அவரை வீழ்த்துவதற்கு சொப்பனத்தின் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ இது தாக்கும். இப்ப நேரடியாகனா என்ன அர்த்தம்னா, சர்ச்சில் பாஸ்டர்ஸ்லாம் இருக்கீங்க, அவங்களுக்காக நான் சொல்றேன். சர்ச்சுக்கு சில விசுவாசிகள் புதுசா வந்திருக்கோம். அது முன்னால உக்காந்துட்டு பிரசங்கத்தை கவனிக்காது. பாஸ்டரோட மூஞ்சவே கண்ணியே பார்த்துட்டே இருக்கும். அது பிரசங்கத்தை கவனிக்காது. அவரையே பார்த்துக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் பார்த்துட்டோம். கையை தட்டும், இது பண்ணும், எல்லாம் பண்ணும். ஆனா எப்பவுமே முன்னால வந்துடும். பாஸ்டர் மூஞ்ச பார்க்கலன்னா அதுக்கு தூக்கம் வராது. அதே போல ஆண்கள் இருக்காங்க. சிலர் சர்ச்சில் வந்தா சிலரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கண்ணை மூடவே மாட்டாங்க. இது நேரடியாக அவர்களை வீழ்த்துவதற்காக செயல்படுகிற காரியங்கள். உள்ளே ஆவிகள் இருக்கிறது, அது எவ்விதத்தாகிலும் மடக்கணும்னு. இதை பார்த்து சிலர் என்னன்றாங்கன்னா, பார்த்து இந்த முன்னாலே முட்டை பார்க்கும் பாருங்க, இவங்களை பார்த்து கவுந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அது கொஞ்சம் நல்லா பார்க்குது, நல்ல கதையெல்லாம் சொல்லுது, கேட்ட வசனத்தெல்லாம் சொல்லிடுது, அப்படியே என்னையே பார்த்துக்குது, அப்படியே எல்லாம் ஒப்புவிக்குது. அப்படின்னும் போது ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். அந்த அட்ராக்ஷன் ஒரு நாள்ல அந்த ஊழியக்காரனை வீழ்த்தி விடுகிறது. இப்படி வீழ்ந்து போன ஊழியக்காரருடைய எண்ணிக்கை மிக மிக அதிகம். அழைப்பை இழந்து விட்டு இன்னும் என்னோடு கர்த்தர் இருக்கிறாருன்னு அதே பாதையில ஓடிட்டு இருக்கிறவர்களும் நிறைய பேர் அதிகம். இந்த ஆவி துணைகள் மற்றவர்கள் மூலமாக ஊழியக்காரர்களுக்கு எதிராக போராடும். ஊழியக்காரர்கள் எப்பொழுதுமே எச்சரிக்கையா இருக்கணும். அப்படி உங்கள்கிட்ட நீங்க இந்த டைம் பண்ண பிரசங்கம் ரொம்ப சூப்பர்னு வரி வரியா சொன்னா, நீங்க ரொம்ப அழகா பாடுறீங்க, உங்க டோனாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு, உங்களோட முகப்பாவனையெல்லாம் நல்லா இருக்குனால உடனே நினைச்சுக்க வேண்டியது, ஓ என்னுடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்கானே, ஓகே வந்துருச்சுப்பா ஒண்ணு அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள். ஜெபம் செய்யணும். அப்படிப்பட்டவர்களோடு இருக்கிற அந்த உறவை நாம் துண்டித்து கொள்ள வேண்டும், இல்லை டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதே போல பெண்களுக்கும் ஊழியத்தில் செய்கிறதான பெண்களுக்கு, சுவிசேஷங்கள் செய்கிற ஊழியங்கள் பெண்களுக்கும் இதே, நம்முடைய சகோதரிமார்களும் இதே பிரச்சனை இருக்குது. சிலர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சிலர் காரணம் எல்லாமே கையெல்லாம் கொடுப்பாங்க. கையை கொடுக்குற வெஸ்டர்ன் கல்ச்சர் தானே, கையை கொடுத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். சரியா? கையை கூப்பிட வேண்டியதுதான் நம்ம, அதுதான் நமக்கு நல்லது. சரியா? நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். சரியா? அதை கேட்டா பைபிள்ல யாருக்கு தான் 2 இல்லை, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி கர்த்தர் மன்னிச்சிருவாருன்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்த இணைப்புகளில் இருந்து தங்களை உருவ குத்தி கொண்டவர்கள், வாழ்க்கையை கெடுத்து கொண்டவர்கள், தங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையை கெடுத்து கொண்டவர்கள், பிள்ளையின் எதிர்காலத்தை சூனியமாக்கினவர்கள் பலர் உண்டு. எனவே கவனமாய் இருக்க வேண்டும். இந்த ஆவி துணைகள் மனிதர்கள் மூலமாக செயல்படும். இதெல்லாம் ஹையஸ்ட் லெவல் பிசாசுங்க. நீங்க ஜாம் பண்ணா ஓடுறதுக்கு, அப்படியே கையை வச்சு கீழே விழுகிறதுக்கெல்லாம் இல்லை. அதுக்கு விசேஷித்த ஜபம், அதுக்கு உபவாச ஜபம், கர்த்தர்கிட்ட இருந்து அந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் வாங்கினா தவிர இதை துரத்தெல்லாம் முடியாது. இது இங்கேயே சர்ச்சுக்குள்ளேயே தான் இருக்கும், இருந்துட்டு போராடிட்டு தான் இருக்கும். நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஜபத்தினால உபவாசத்தினால அவைகளை மேற்கொள்ள வேண்டும். அன்லெஸ் அன்டில் அவங்க விடுதலை விரும்பாத வரைக்கும் அந்த பிசாசு அவங்களை விட்டுட்டு போகாது. அப்போ அவங்களுக்கு புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்கிறது, அது கர்த்தர் தான் உதவி செய்யணும். சரியா? அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு சவால். ஊழியக்காரியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, நேரடியாக எந்த காலத்திலும் யார் மூலியமாகவும், எதிர்பாலினர் மூலமாக அல்லது தன் பாலினமும் மூலமாகவும் வரலாம். கவனமா இருக்கலாம். அடுத்தது ஆவி துணைன்றது இன்னொன்று கண்ணுக்கு தெரியாத என்கவுண்டர், ஒரு போராட்டம். கண்ணுக்கு தெரியாம சரீர அளவிலே போராட்டங்களை, மாம்ச பலவீனங்களை அல்லது பாலியல் தூண்டல்களை கொண்டு வருகிறதான ஒரு ஆவிகள் இன்றைக்கு செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். நிறைய பேரு இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. அதாவது என்ன தனிப்பட்ட ரீதியில பேசியிருக்காங்க. நிறைய ஆலோசனைகளை நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கும் இந்த ஆவி துணைகள்
எப்பொழுதெல்லாம் நீங்க இப்படி ஆவியால் பிடிக்கப்பட்டவங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது, அவர்களை விடுதலையாக்க நினைக்கும் பொழுது, அல்லது அவர்கள் விடுதலையாகி விட்டால் அடுத்த டார்கெட் யாருன்னா நீங்க தான். உங்களால அவங்க விடுதலை ஆயிட்டாங்கன்னா அந்த ஆவி முதல்ல என்ன பண்ணுனா உங்களை சுத்தி சுத்தி தான் வரும். எப்படியாச்சும் உங்களை வீழ்த்தணும். ஏன்னா அது கோபமடைய வச்சிருக்கீங்க. தான் சுகமா இருந்த இடத்துல இருந்து துரத்தி இருக்கீங்க. அது என்ன பண்ணுன்னா உங்களோடு போராடிட்டே இருக்கும். அதே போல புறஜாதி மார்க்கத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் சில இடங்களில நம்முடைய பலவீனங்கள்னால நம்மை அது பற்றி கொண்டு என்ன பண்ணும், பிரச்சனை உண்டு. இது இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸுக்கு இது கொஞ்சம் பிரச்சனை அதிகமா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸுக்கு இந்த ஆவி துணைகளோட போராட்டம் இருக்கு. ஏன்னா வழியாக குடும்பமாக இருந்து கொண்டு குடும்பத்தை நடத்திட்டு இருந்தது அதுதான். திடீர்னு மரணம் மாறினதுக்கு அப்புறம் வெளியே இருந்து இந்த தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த ஸ்பிரிட் ஸ்பௌசஸ். இதனால முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, இப்படிப்பட்ட ஆவி துணைகள் உங்களை குற்ற மனசாட்சிக்கு உட்படுத்தினால் உடனே சொல்லணும், ஆண்டவரே நீர் உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவி என்னை வாங்கியிருக்கிறீங்க, இந்த பிசாசை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. முதல்ல சொல்லணும். எத்தனை முறை போராடினாலும் அத்தனை முறை ஆண்டவர்கிட்ட போய் நின்று, ஆண்டவரே இந்த ஆவி துணைகளை நான் துரத்துவதற்கு ஏன் என்கிட்ட வந்துச்சுன்னு தெரில. அது ஊழியத்தினால வந்துச்சா, இல்லைன்னா தொடர்ந்து குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக அல்லது தொடர்ந்து வருகிறதான குடும்ப பின்னணியிலிருந்து வருகிறதா அப்படின்னு தெரில. ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, இதுல இருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபித்து கொண்டே இருக்கணும். இது ஒரு ஜெப போராட்டத்தின் மூலமாக மாத்திரம்தான் நீங்க ஜெயிக்க முடியும். அப்படி பாதிக்கப்படுறவர்கள் யாராக இருந்தாலும் உபவாசத்தினாலும் ஜெபத்தினால் மாத்திரமே இந்த ஆவின் துணைகளை நாம் துரத்த முடியும். ஏன்னா இது நமக்குள்ள வர்றது இல்லை. ஏன்னா நமக்குள்ள வராது. ஏன்னா நம்ம தான் ஆவிக்குரியவர்களா இருக்கோம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. வெளிப்புற தூண்டுதல் நம்முடைய கெவ்யா மூலியமாக என்ன பண்ணுதுன்னா, அந்த கண்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி நம்மை தொந்தரவு செய்கிற, நம்மை பாவத்துக்குள்ளாக்குகிற அல்லது குற்ற மனசாட்சி உள்ளாக்குகிற ஆவிகள் இவைகள். இது தென்படும். அதனால சொப்பனத்தின் மூலமாகவோ அல்லது மற்ற காரியங்கள் மூலமாகவோ ஒரு மனிதனை, விசேஷமாக ஊழியக்காரர்களை, அதே போல ஊழியம் செய்கிறவர்களை இது துன்பப்படுத்தும், குற்ற மனசாட்சிக்கு உள்ளாக்கும். அவங்க கனவுல வரவங்க யாரா வேணா இருக்கலாம். இந்த ஆவி யாருடைய உருவத்தின் கூட வரலாம். அப்படி வரும்பொழுதுதான் நிறைய ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளும் விசுவாச பிள்ளையும் விழுந்து போடுறாங்க. என் கனவுல அவரே வந்துட்டாரு அப்படின்னு. என்கிட்ட அப்படி ஒரு கேஸ் வந்துச்சு. பாஸ்டே கனவுல வந்திருக்காரு அந்த அம்மாக்கு. அதனால பிரச்சனை. பாஸ்டரை பயங்கரமா அது போராடி நீங்க என் கனவுல வந்துட்டீங்க. அதே போல ஒரு பாஸ்டர் பெண்மணிக்கு பைபிள்லாம் கொடுத்து என் கனவுல நீ வந்த அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. என்னன்னு தெரியல, பாவம் அந்த அம்மா. அதான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற ஜெனரேஷன் கிறிஸ்டின் பைபிள் 2 பேர் மாத்திட்டு அப்படின்னு என்னன்னு தெரியுமான்னு கேட்டுக்கிறாரு. அதோட முடிஞ்சு போச்சு காரியம். சரியா? இப்படி கனவில் யார் உருவத்தில் வேண்டுமென்றாலும் உங்கள் முன்பாக இந்த ஆவி துணைகள் தென்படலாம். இப்போ இப்படிப்பட்டதான கனவில யாரை போன்று வேண்டுமென்றாலும் வரலாம். அப்ப தெரிஞ்சுக்கணும், இது பிசாசு, இது இந்த பாகல் அஸ்தரோஸ்து ஆவி, இதை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறேன் அப்படின்னு கடிந்து கொள்ளணும். உடனே உட்கார்ந்து குற்ற மனசாட்சி வராமல் நின்று ஆண்டோட ரத்தத்தால் கழுவப்பட்டு அந்த பிசாசுக்கு எதிராக போராடணும். கவனித்துக் கொள்ளுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நம்முடைய சகோதரர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், சகோதரிகள் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களில் சிலவற்றை நான் சொல்லித் தருகிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே 91வது சங்கீதத்தை வாசிக்கணும். அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், உங்களுக்கான டிஃபென்ஸ் மெக்கானிசம். இதை ஒருவேளை ஜெருசலேம் பைபிள்னு ஒரு பைபிள் இருக்கு. அது ரொம்ப பழைய பைபிள். ரோமன் கத்தோலிக்கர்கள் நிறைய பேர் அதை வச்சிருப்பாங்க. அதே போல அது விற்பனைக்கு இருக்கும். அந்த ஜெருசலேம் பைபிள்ல இந்த சங்கீதம் 91 வாசிங்க. இங்கிலீஷ்ல வாசிக்கிறவங்க கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா அது ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த 91வது சங்கீதம் பிரசன்ட், ஃபியூச்சரு, பாஸ்ட் மூணுலயும் இருக்கும். சரியா? முடிந்து போன, நடந்து கொண்டிருக்கிற, நடக்க போகிற எல்லாவற்றிற்குமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் மாத்திரம்தான் இந்த 3 காலங்களுக்கும் உதவுகிற ஒரு சங்கீதம். சரியா? சோ சங்கீதம் 91 எப்பொழுதுமே வாசிக்கணும். இப்படிப்பட்டதான ஆவிகளின் போராட்டங்கள் நம்மை துன்பப்படுத்தும் பொழுது, நமக்கு எதிராக வரும் பொழுது, நம்மளை குற்ற மனசாட்சி ஆக்கும் பொழுது, ஒரு கில்ட்டி கான்சியஸ்குள்ள கொண்டு வரும் பொழுது, நீங்க செய்ய வேண்டிய விஷயம் சங்கீதம் 91 கண்டிப்பா வாசிக்கணும். சும்மா இல்லாட்டால வாசிங்க. ஒரு நாள் ஒரு சங்கீதம் வாசிக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை. ஏற்கனவே நிறைய சங்கீதங்கள் நான் சொல்லுவேன். அதுல இந்த சங்கீதம் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். உங்களுக்கான டிஃபென்ஸ் மெக்கானிசம் 91வது சங்கீதம். லூக்கா 10:19 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும்
சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சங்கீதம் 91க்கு போகணும். சரியா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்களித்த இந்த காரியத்தை தெரிஞ்சுக்கணும்னா 91ஆம் சங்கீதத்திற்கு நம்ம போனா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவிதமாய் நம்மை காக்கிறவர். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் மாட்டிக்கொள்ளும் பொழுது ஊழியத்தின் மீத்தமாகவோ அல்லது வேறு வித காரியங்களிலோ இவ்விதமான ஆவி துணைகள் இந்த அஸ்தரோத்தும் பாகாலும் நம்மோடு போராடும் போது, வெளிப்புறத்திலிருந்து போராடும் பொழுது அதை மேற்கொள்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வசனத்தை கையில் வைத்து அதை தொட்டு ஜெபம் பண்ணி அதை உரிமையாக்கி கொள்ளுங்க. 91ஆம் சங்கீதத்தை எப்பொழுதுமே கை வைத்து ஜெபம் பண்ணி அதை நீங்க சொந்தமாக்கி கொள்ளுங்க. மார்க் 9:29 ஆண்டவர் சொல்வாரு, நிறைய பிசாசுகளை பத்தி சொல்லும்போது இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. சில பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தான் புறப்பட்டு போகும். நீண்ட நாட்களாக ஒருவேளை இதுல பாதிக்கப்பட்டவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்க ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் இதை துரத்த முடியும். அப்போ ஜெபம் ஒரு 40 நாள், ஒருவேளை உணவு இல்லாம, ஒருவேளை இரவு வேளையில சாப்பிடாம, பகல்லாம் சாப்பிட்டு இரவு வேளையில உபவாசம், ஒருவேளை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை வாசித்து 91ஆம் சங்கீதத்தை வாசித்து ஆண்டவர் சொன்ன இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை எடுத்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை உங்க சரீரத்துல உங்க ஆவிக்குரிய மண்டலத்துல கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதை மேற்கொண்டு விடலாம். காலப்போக்கில் அப்படியே இது காண போயிடும். இது 1 நாள் 2 நாள் ப்ராசஸ் அல்ல. போராடுகிறவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். ஸோ போராட்டத்திலிருந்து வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் சங்கீதம் 91 வாசிட்டே இருங்க. ஏன்னா அது நேரடியாக பிசிக்கலா உங்ககிட்ட போராட்டத்துக்கு வரலாம். இப்படி போனா அப்படி வரும், அப்படி போனா இப்படி வரும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு உலகத்துல ஒரு போராட்டம் இருக்கு. ஜெயிப்பதற்கு வேத வசனம் இருக்கு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ஜெயத்தை தருவார். இது மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். சரி, அடுத்தது இதுல இது இந்த ஸ்பிரிட் பவர்ஸஸோட போராட்டத்தை பார்க்கிறோம். இது என்ன பண்ணும்? நம்முடைய பாலியல் சித்தைகளை இது தூண்டி விட்டு சென்று விடும். இதனால தவறு செய்கிறவர்கள், விழுந்து போகிறவர்கள், புரோனோகிராஃபில மாட்டிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திருமணமானவர்களா இருந்தா வேதவசனம் சொல்லுகிறது, உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையா இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். சோ அழைக்கப்பட்ட விரத்துவம் இருந்தா, அழைப்பு இருந்தா, அதே போல நசரேய விரதம் இருந்தா, அப்படிப்பட்டவங்களா இருந்தா தப்பு இல்லை. ஆனா மற்ற எல்லாருமே, திருமணமானவர்கள் எல்லாருமே பிரிந்து இருக்க கூடாது. வேலை நிமித்தமாக நான் அங்க இருக்கிற 6 மாசம் 1 வருஷம் ஆகும் அப்படின்னா முதல்ல உங்க லைஃபை நீங்க டிசைன் பண்ணும். எங்க இருந்தாலும் குடும்பமா இருக்கிறதுக்கு பழகணும். அதற்கான எவ்வளவு செலவானா என்ன, குடும்பத்தோட இருக்கணும். பாவத்திற்கு தப்பிக்கணும்னா எந்த உலகத்துல இருந்தாலும் எந்த கண்ட்ரில இருந்தாலும் குடும்பமா இருக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். இது ஒரு தேவ ஆலோசனையாக நான் சொல்லுகிறேன். தனித்து இருப்பது நல்லதில்லை. அப்படின்னா நீங்க போராடணும். தனிச்சு தான் இருப்பேன் அப்படின்னா போராடணும். எவ்வளவு நாள் போராடுவீங்கன்னு தெரியாது, எப்ப விழுவீங்கன்னு தெரியாது. எப்பவுமே ஒரே ஸ்ட்ராங்கா நம்ம இருக்க போறது இல்லை. சோ முடிந்த அளவிற்கு அதற்கான அந்த வாய்ப்புகளை நாம் தடை செய்து விட்டால் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். ஏன்னா இந்த பாவம் தான் ஒரு மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிற, நம்முடைய சரீரத்தை, ஆயுள் சக்கரத்தை கொளுத்துகிற, நம்முடைய வாழ்க்கையை பாழாக்குகிற பாவம். ஆயுள் சக்கரத்தை கொளுத்திரும், வாழ்க்கையை பாழாக்கிறோம் என்பது மறந்துவிடக்கூடாது. சோ தனித்திருப்பவர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, எபிரேயர் 12:4 சொல்கிறது, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. சில வேளை இந்த பிசாசினால் வருகிறதான இந்த தொந்தரவுகள் அவங்களுக்கு ரொம்ப பழகி போயிடுச்சு. ஆனா நல்லா தானே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பாவத்துல சிக்கி இருக்கவங்களாம் இருக்கிறான். வேதவசனம் சொல்லுகிறது, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதுல ரத்தம் சிந்தப்படுகிற அளவுக்கு நீங்க போராடவில்லை. அப்படின்னா அப்படி போராடும் ஆண்டவரே, இது எனக்கு வேண்டாம். ஏன்னா இது வெளிப்புறத்திலிருந்து உண்டாகிற தாக்குதல். நான் ஏற்கனவே சொன்ன பிசிக்கலா வரதை கூட நீங்க மேற்கொண்டுடலாம். இந்த ஸ்பிரிச்சுவலா உள்ள வர அட்டாக்க நீங்க என்ன பண்ணணும்? ஜபத்தினாலதான் நீங்க மேற்கொள்ளணும். எபேசியர் 6:18 வாசிக்கும் போது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் இடித்துக் கொண்டிருங்கள். இதுல பவுல் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்றாரு. உங்களுக்காக ஜெபித்து விடுதலையை பெறுவதை விட மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீங்க விடுதலை ஆயிருவாங்க. இந்த டெக்னிக் என்னன்னா யோபோட டெக்னிக். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை திருப்பினார்.
அப்போ இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணும், உலகத்துல இருக்க எல்லாருக்காக, ஒரு ஊழியக்காரங்களை, விசுவாசிகளுக்காக, சபைகளுக்காக, சோ உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்காக, ஊழியங்களுக்காக கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது நாம் இதிலிருந்து காப்பாற்றப்படுவோம். எனவே சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லுகிறது. சோ இந்த வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஜெபம் மற்றவங்களுக்காக, நமக்காக மாத்திரமல்ல. ஆண்டவரே விடுதலை தாரும், விடுதலை தாரும், விடுதலை தாரும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல மற்றவர்களுக்காக, இதே போல பாதிக்கப்பட்டவர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் விடுதலையாக்கப்படுவோம். இதே போல கடைசியாக ஒரு வசனம் கீழே போட்டிருக்க 1 Corinthians 7:9. அப்படின்னா இதற்கு சொல்யூஷன் என்ன? திருமணம் செய்து கொள்ளுதல், குடும்பமாக வாழ்தல் தான். அதுல இருந்து போராட்டம் வரும் பொழுது நாம் ஜெயம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆனா ஒரு சிலர் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படியே இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டு ஒரு நாள்ல தங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்து போகிறவங்கள பார்க்கிறோம். எந்த அளவுக்கு தங்களை காப்பாற்றி கொண்டார்களோ அந்த அளவுக்கு ஒரு நாள் விழுந்து போனவங்க இருக்கிறாங்க. ஏன் இதை நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, எதிர்த்து நிற்கும் பொழுது ஒரு நாள்ல உங்களுக்கு எதிர்ப்பு என்ன ஆயிரும்னா வீக் ஆயிரும். கவனமா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜெயம் பெறணும். எதிர்த்து கொண்டே இருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எதிராளியை வீழ்த்துவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்ல கவனமா கேளுங்க. எதிராளியை நாம் வீழ்த்த வேண்டும். அவனை எதிர்த்து கொண்டே இருக்க வேண்டாம். அது தவறு. எவ்வளவு நாள் எதிர்ப்பீங்க? ஒரு நாள் எங்கேயாச்சும் வீக்கான நாள்ல படு பயங்கரமா விழுந்துருவீங்க. எதிர்த்து நிற்க வேண்டும். வேதவசனம் சொல்லி, பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடிப்போவான். எனவே உங்கள் ஜெபங்களில ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் வேணும். சரியா? முன்னால நான் சொன்னேன், சங்கீதங்களை வாசிக்கணும், வேத வசனங்களை வாசிக்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்தேன். 3வது ஒரு டிஃபென்ஸ் ஜெபம். அதாவது என்னன்னா பாதுகாப்பு ஜெபம், ஒரு எதிர்ப்பு ஜெபம், பிசாசை எதிர்க்கிற ஒரு ஜெபத்தை பண்ணும். அதற்கு இன்னைக்கு ஒரு சில நாமங்களை மாத்திரம் நான் சொல்றேன், நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. வேதாகமத்துல 3 நாமங்கள், 3 பேரை மாத்திரம் எழுதி கொள்ளுங்க. டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்காக ஒரு எதிர்ப்பு ஜெபம். சரியா? ஒரு டிஃபென்ஸ், உங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஜெபம். 3 நாமங்கள். ஒன்று யெகோவா இஷ் மில்காமா. யெகோவா இஷ் மில்காமா. யெகோவா யுத்தத்தில் வல்லவர். யெகோவா யுத்தத்தில் வல்லவர். இது யார் சொல்றதுன்னா மிரியாம் சொல்லுவா. அங்க எகிப்திலிருந்து வந்த பொழுது அந்த எகிப்தியர்களை செங்கடல்ல கர்த்தர் மூழ்கடித்து எல்லாரும் ஒன்னிலாம் பண்ணிடுவார். அப்ப சொல்லுவார். அப்போ மிரியாம் சொல்லுவா, யெகோவா இஷ் மில்காமா, யெகோவா யுத்தத்தில் வல்லவர் அப்படின்னு. யெகோவா இஷ் மில்காமா, யெகோவா யுத்தத்தில் வல்ல மனிதன் அப்படின்னு சொல்லுவா. எனவே அவர் மனிதனை போல யுத்தத்துல அடிச்சு நவுத்து வரமா. யெகோவா இஷ் மில்காமா. 1. அடுத்தது அவர் அடிக்கிறவராகிய கர்த்தர். அப்படின்னா எதிராளியை அடிக்கிற கர்த்தர். யெகோவா மாக்கே. யெகோவா மாக்கே எழுதிக்கோங்க. யெகோவா மாக்கே. யெகோவா மாக்கே. அவர் அடிக்கிற தெய்வம். சொல்லுங்க, ஆண்டவரே என் எதிராளி அடிப்பீராக, அப்படி வல்லமுள்ள நாமத்தினால அடிக்கிறேன்னு சொல்லுங்க. யெகோவா மாக்கே நாமத்தினால அடிங்க. யெகோவா இஷ் மில்காமா நாமத்தினால யுத்தத்தை தொடுத்து யுத்தத்திலே ஜெயம் பெறுங்க. 3வது யெகோவா இஷ் ஒகேலா. யெகோவா இஷ் ஒகேலா. இங்கேயும் இஷ் வருது. இந்த இஷ் நெருப்பு. ஓகே. யெகோவா இஷ் மில்காமான அந்த இஷ் மனிதன் அப்படின்ற அடையாளமா இருக்கும். மில்காமான யுத்தம். இங்க யெகோவா இஷ் ஒகேலா. இந்த இஷ் நெருப்பு. ஒகேலா. யெகோவா இஷ் ஒகேலா அப்படின்னா யெகோவா பட்சிக்கிற அக்கினி. யெகோவா இஷ் ஒகேலா. யெகோவா பட்சிக்கிற அக்கினி. இந்த 3 நாமங்கள். யெகோவா இஷ் மில்காமா, யெகோவா யுத்தத்தில் வல்ல மனிதன், மனிதனை போல யுத்தம் செய்யற, அடிச்சு நவுத்துறவர். யெகோவா இஷ் மில்காமா, யெகோவா யுத்தத்தில் வல்லவர். அடுத்தது யெகோவா மாக்கே, அடிக்கிறவராகிய கர்த்தர். யெகோவா இஷ் ஒகேலா, யெகோவா பட்சிக்கிற அக்கினி. இந்த 3 நாமங்களை எப்பொழுதுமே உங்க இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இப்படி ஆவிக்குரிய பாதிப்புகள் வரும்போது, இது மாத்திரமல்ல, எந்த ஆவிக்குரிய பாதிப்பு வந்தாலும் சரி, மனிதர்கள் உங்களுக்கு எதிராக நிற்கும் பொழுது இந்த 3 நாமத்தை சொல்லி ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, எனக்காக யுத்தம் செய்கிறவர் நீர்தான், யெகோவா இஷ் மில்காமா. எனக்காக என் எதிராளியை வீழ்த்துகிறவர் நீர்தான், யெகோவா மாக்கே. எனக்காக என் எதிராளிகளை சுட்டரிக்கிறவர் நீர்தான், அக்கினிமயமானவர் நீர்தான், யெகோவா இஷ் ஒகேலா. இந்த 3 நாமங்களை எப்பொழுதுமே சொல்லி தேவனை துதியுங்க. ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தருவார். இந்த ஜெயம் உங்களை வாழ்நாள் முழுவதும் ஒரு சந்தோஷமான தேவனோட ஐக்கியத்தில் வைத்துக் கொள்ளும். ஒரு இனிமையான அனுபவமாக கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும். எனவே மறந்து விடாதிருங்கள். ஸோ இன்னைக்கு நாம பல முக்கியமான விஷயங்களை பார்த்தோம்.
எல்ஜிபிடிக்யூனா என்ன, பிசாசினுடைய தந்திரம் என்ன, எவ்விதமாக நம்மை விளைவிப்பதற்கு பிசாசு திட்டம் பண்ணுவான், மனுக்குலத்தை விதமாக அவன் வீழ்த்தி கொண்டே இருக்கிறான் என்பதெல்லாம் பார்த்தோம். என்னால் முடிந்த வரைக்கும் நான் உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறேன். எனக்கு இருக்கிற இந்த சிற்றறிவுல எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் மற்ற யாவையும் உங்களுக்கு புரிய வைப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் நண்பர்கள் கூட இருப்பதாக. ஆமேன். God bless you.